காதல், நேசம், அன்பு இவைகளை உண்மையாக ஒருவர் மீது வைக்கும் பொழுது அவர்களின் மீது நாம் பைத்தியமாகி விடுகிறோம். அவருடைய அன்பிலே நாம் லயித்து விடுகிறோம். இதை யார் மீது வைக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. ஒருவர் மீது நாம் காதல் கொள்கிறோமே ஆனால் அவர் நமக்கு பன்மடங்கு அந்த காதலை திருப்பி தருபவராக இருக்க வேண்டும். அதற்கு தகுதியான ஒரே நபர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அகிலத்தின் அருள்கொடை, கோடான கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு, சொர்க்கத்தின் நாதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் நம்மை விட்டு கடக்க இருக்கிறது. அவர்கள் மீது காதல் கொண்டு எவ்வளவு செலவாத்தை நாம் ஓதியிருப்போம் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நாம் அவர்கள் மீது பாசம் வைக்கும் பொழுது நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல் மர்உ மஅ மன் அஹப்பா. நீங்கள் யாரின் மீது பாசம் கொள்கிறீர்களோ, யாரை நேசிக்கிறீர்களோ, நாளை மறுமையிலே அவரோடு இருப்பீர்கள் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். நபியின் மீது நாம் காதல் கொண்டு, நபியின் மீது நேசம் கொண்டு செலவாத்தை ஓதி வந்தோமே ஆனால் நாளை நம்முடைய நிலைமை நபியோடு இருப்போம், அகிலத்தின் அருள் கொடையோடு இருப்போம், சொர்க்கத்தின் தலைவரோடு இருப்போம். எது நம்முடைய நிலைமையாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் நண்பர்களே.